உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமானகருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசநேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைய வேண்டும். நல்ல எதிர்காலம் அமையணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், குடும்பம், ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலைவாய்ப்பு, வியாபாரம், இப்படி எல்லாவற்றிலும் இந்த 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல லாபத்தையும், தொழிலாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் நல்ல லாபத்தையும், கடன் சுமைகள் குறைந்து நல்ல முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணும்னு அன்னை வாராகி தேவியை சரணாகதி அடைகிறேன். அன்பு நேயர்களே, ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும், ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் குரு பகவான் மற்றும் மகரத்தில் சனி பகவான். இந்த 4 கிரக அமைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே இல்லை. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தேவன், சூரிய பகவானை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் ஒரு 13 நாட்களும், மீதமுள்ள சொச்ச நாட்கள் மகர ராசியிலும் அந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொங்கலிலிருந்து சனி சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அதே போல் புதன் சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார்கள். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. செவ்வாய் ஆட்சி பெற்று, செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். இந்த ஜனவரி மாத பலனை பொறுத்தவரையில் இந்த வருஷம்தான் வருஷத்துடைய ஆரம்பம் அல்லது முதல் மாதம் என்று சொல்ல வேண்டும். அப்போது ஆரம்பம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் முடிவும் இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் எப்படி அமையுதோ இதை போல் இந்த வருஷம் அமையும் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே, சனி பகவான் சூரிய பகவான் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்லது நடக்க இருக்கின்றது. அன்பு நேயர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாது நிச்சயமாக இந்த 2022 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குறிப்பாக நிறைய வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடியதாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அல்லது அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஒரு நல்ல ரேங்க்கு, நல்ல பொசிஷன், அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட உங்களுக்கு அமையலாம். இல்லை அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட அது அமையலாம். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல புது பையர் கிடைக்கணும்னு ஆசைப்படலாம். இல்லை புதிய கம்பெனி உங்களுக்கு ஒப்பந்தங்கள்
அக்ரிமெண்ட்ஸ் போடணும்னு ஆசைப்படலாம். அது வந்து ஆர்டர்ஸ் எதாவது வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது பழைய பையர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆனவங்க போன வெளியில் போனவங்க திரும்ப உங்களை இன்வைட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், சாமி நான் இவ்வளோ பைசா நம்பி முதலீடு செஞ்சுங்க, ஒருத்தரை நம்பி இவ்வளோ கொடுத்துங்க, கடைசியில் இப்படி ஆகிடுதுங்க. அல்லது சார் நான் இது வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இத்தனை கோடி ரூபா போட்டேன், 50 கோடி ரூபா போட்டேன், 300 கோடி ரூபா போட்டேன், அந்த பணம் அப்படியே லாக் ஆகி நிற்குது சார், என்னால் இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியல, நான் எப்படி அதில் வந்து ரெக்கவரி ஆக முடியும்? என்னோடய பணம் எனக்கு எப்படி வந்து சேரும்? அந்த பணம் எனக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பணம் எனக்கு வருமா? இதை போல் ஒரு சில கேள்விகள், அல்லது இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டான உங்கள் ராசியை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியான கெட்ட சக்திகள், எனக்கு ஏதாவது கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கா சார்? அல்லது ஏதாவது எங்களுக்கு கெட்ட சக்திகளை செய்திருக்கிறார்களா? அதில் ஏதாவது நாங்கள் சிக்கல் இருக்கா? நாங்கள் ஏதாவது அதில் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கிறதா? இதை கூட எங்களால் கணிக்க முடியலை சார். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது இல்லை, வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில், ஃபேக்ட்ரியில் ஒரு இண்டிகேஷன் காட்டுது சார். அந்த இண்டிகேஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம், ஒரு லிங்க் இருக்குமா? இந்த மாதிரியான பல சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களே, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல தெளிவு பிறக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம், அது கடன் சுமையாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த தீய சக்திகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் சம்மந்தப்பட்டது, அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் சம்மந்தப்பட்டது, ஏமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அல்லது கடன் பேங்க் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, மெயினாக கடன் சுமைகள் தான், பணப்பிரச்சனை, ஃபண்டு டிமாண்ட். அப்போ இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே. அல்லது வந்து அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு லைசன்ஸ் வரணும், ஒரு பட்டா வரணும், இல்லைனா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வரணும். ஸோ இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது உங்களுக்கு கிடைக்குமா? அதே போல் விசா ப்ராப்ளம், நிறைய கொஸ்டின்ஸ் வருது உங்கள் ராசிகளிலிருந்து. விசா ப்ராப்ளம் நிறையவே வருது. எனக்கு விசா கிடைக்குமா? நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து விசா கிடைக்குமா? இதெல்லாம் கூட கேட்கக்கூடிய கேள்வியாக அமைகிறது. பர்மனெண்ட் விசா கிடைக்குமா? அதே போல் ஆரோக்கிய கேள்விகள், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி பல கேள்விகள் உங்கள் ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ராகு கேதுவுடைய அமைப்பு, ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் அவங்க வெளியில் கிளம்புறதுக்கு ரிஷப ராசியை விட்டு விருச்சிக ராசியை விட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் தான், இது ஜனவரி மாதம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம். ஸோ மார்ச் 2ஆம் தேதி அந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் மேற்சொன்ன அத்தனை பிரச்சனைகளும், மனக்குழப்பத்திலிருந்து எல்லாவித பிரச்சனைகளும், எல்லாவித மனக்குழப்பங்களுக்கும் நல்ல பதிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அன்பு நேயர்களே. அப்போ மனக்குழப்பங்கள் தீரும், ஃபண்டு டிமாண்ட் இருக்கே அது காணாமல் போகும். பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு கமிட்மெண்ட்டாக கூட அது இருக்கலாம், அந்த கமிட்மெண்ட்லாம் கூட மறைஞ்சு போயிடும். வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த கமிட்மெண்ட்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்கள் கொடுத்த வாக்கு, சார் நீங்கள் காசு தரீங்களே, ஏன் நீங்கள் தரலை அப்படின்னு உங்களை கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மாதம் போட்டோம், அடுத்த மாதம் அவரை நம்ம கேட்டுக்கலாம், அவர் எங்கே சார் எங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த மாதம் நம்ம கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு தோன்றும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கை அமையும். இப்படி பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது அன்பு நேயர்களே. இப்போது மிதுன ராசின்னு எடுத்துக்கும்போது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. என்ன காரணம்? பொதுவாக மிதுன ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12 இருக்கக்கூடிய 6-12 இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் 5-11 அமைய இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ ராகு கேது தள்ளி போனாலே மிதுனத்துக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதோடு மட்டுமல்ல, குருவுடைய பார்வை இருக்குது. சில நிறைய நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது.
என்னுடைய கணக்கீடுகளின்படி ஒரு 60 அல்லது 70% மிதுன ராசி அன்பர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எந்த நல்லதையும் நீங்கள் தொடங்கலாம், புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிய தொழில்கள் தொடங்கலாம். ஆனால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டே கூட நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்து, ஏன்னா பல லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட்டு நீங்கள் ஒரு முதலீடு செய்யும்போது ஒரு 1000 2000 பார்க்காம ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து நீங்கள் அவர்கிட்ட முதலீடு செய்யலாமா, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, யார் பேரில் ஆரம்பிக்கலாம், ஸோ அந்த மாதிரி விவரங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த முதலீடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஏனைய மேக்சிமம் மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 30% மிதுன ராசி அன்பர்கள் தான் இன்னும் முன்னுக்கு வர முடியாமல், அல்லது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல், கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல், அல்லது வரவுகள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார்? 30% மிதுன ராசி அன்பர்கள். அவங்களுக்கு என்றைக்கு நல்லது நடக்கும், அவங்க நன்மை நடைபெறுமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அதே போல் உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் இந்த மந்த் உங்களுக்கு போகிறதே தெரியாது. குதூகலமாகவும் உற்சாகமாகவும் அன்றன்றைய தினத்துக்கு தேவையான வரவு செலவுகள் நிலையானதாகவும் வந்து உங்களை சேரும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு போகிறதே தெரியாது. ஒரு கமிட்மெண்ட் இல்லாத மந்த்தாகவே போய்டும். அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுடைய ஆப்போசிட் எதிரிகள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேம்மா, அடுத்த மாதம் ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அப்போ எதிரிகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக அதுக்கான உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் அல்லது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் சரியான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலையில் ரொம்ப 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 கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் அவங்க சொல்வதை கேட்டு, அல்லது அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது இன்னும் கூட சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மிதுன ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலைகள் கிடைக்கும். இந்த மாதம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரி, ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் சாமி, எனக்கு அந்த இடத்துல வேலையை விட்டுட்டேன், திரும்பவும் எனக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கும்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல சாமி, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ அதே போல் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அல்லது என்னுடைய டீம் லீடர் பேச மாட்டேங்கிறாங்க, ஆப்போசிட்டாக இருக்காங்க, அகைன்ஸ்டாக இருக்காங்க, உங்களை பற்றின வீண் வதந்திகள், தவறான விஷயங்களை எடுத்து சொல்லுதல், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து அதுக்கான ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். 4ஆம் இடம் 2ஆம் இடம் இது இரண்டுமே சிறப்பை தரக்கூடியதாக உள்ளது. அநேகமாக இப்போ தான் ரீசண்டாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதேனும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவங்க கூட திரும்பியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. சின்ன மனக்கசப்புகள், அதாவது இப்போ தான் சாமி எங்கள் வீட்டுக்கார பற்றி எனக்கு தெரிய வந்தது, இல்லை இப்போ தான் சாமி என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு, இல்லை பாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், அதெல்லாம் சரி பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவியோ அல்லது மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே மிதுன ராசிக்கு அற்புதமாக உள்ளது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை 5 9 இருக்கக்கூடிய குரு பகவான், குருவுடைய பார்வை கிடைக்கிறது. ஸோ அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகமும் சிறப்பானதாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.